வள்ளி கரம் பிடித்த கோலத்துடன் இங்கே முருகன் காட்சியளிக்கிறான். இந்த வள்ளி ஒரு மணமகளுக்கு உரிய வெட்க ஞானத்தோடு தலை குனிந்தவாறு அந்த முருகனை கைப்பற்றிய கோலத்தோடு காட்சியளிக்கிறாள். அந்த வள்ளியை கரம் பிடித்த வள்ளி மணவாள பெருமானை அந்த திருமணம் ஆகாத தம்பதியர்கள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், திருமணம் நடைபெறவில்லையே என்ற ஏக்கத்தோடு இந்த கிராமத்திற்கு தினந்தோறும் பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் முதல் வாரம் ஒரு 3 மாலை வாங்கி வந்தால், 1 முருகனுக்கும் 2 வள்ளி மணவாள பெருமாளுக்கும் சிவாச்சாரிகள் உபதேசம் செய்யப்பட்டு மாலை சாற்றுகிறார்கள். அப்படி சாற்றும் போது பெண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் முருகன் கழுத்திலே அணிவித்த மாலையை அந்த பெண்ணுடைய கழுத்திலே போட்டு கொடிமரத்தை நமஸ்கரித்து 6 முறை வலம் வந்தால் வலம் வர வேண்டும். இப்படி 6 வாரங்கள் அதே கிழமைகளில் வலம் வருவது மிகவும் சாலை சிறந்தது. கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடும். அதாவது அந்த முதல் வாரத்திலே அந்த கோயிலை சுற்றி வந்த அந்த மாலையை பாதுகாப்பாக வைத்திருந்து திருமண நடைபெற்ற உடனே அந்த மாலையோடு மாப்பிள்ளை பெண்ணுமாக வந்து அந்த விநாயகர் கோயில் பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த சலவிருட்சமாகிய மகுட மரத்திலே கட்டி அர்ச்சனை செய்வதுதான் இக்கோயிலுடைய ஐதீகம்.